வணக்கம். 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல், மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபை என்ற பாடப்பகுதியில் இடம்பெற்ற ஒரு மதிப்பெண் வினாக்கள். வினா எண் 1. எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்களின் முன்னோடி எது? விடை: மகா சாசனம் 1215 இங்கிலாந்து. வினா எண் 2. இங்கிலாந்து மக்கள் உரிமைகளின் தொகுப்பு எது? விடை: உரிமை மனு 1628. வினா எண் 3. இங்கிலாந்து மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் எது? விடை: கேபியஸ் கார்பஸ் சட்டம் 1679. வினா எண் 4. மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகளை பற்றி பிரான்சின் அறிவிப்பு எந்த ஆண்டு? விடை: 1789. வினா எண் 5. ஐக்கிய நாடுகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு மற்றும் நாள் எது? விடை: 1945 அக்டோபர் 24. வினா எண் 6. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? விடை: 1948 டிசம்பர் 10. வினா எண் 7. மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எது? விடை: டிசம்பர் 10. வினா எண் 8. மனித உரிமைகள் பிரகடனத்தில் டேஸ் சட்டப்பிரிவுகள் உள்ளன? விடை: 30. வினா எண் 9. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? விடை: 1993 அக்டோபர் 12. வினா எண் 10. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? விடை: புதுடெல்லி. வினா எண் 11. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிப்பவர் யார்? விடை: குடியரசுத் தலைவர். வினா எண் 12. தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவிக்காலம்? விடை: 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. வினா எண் 13. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது? விடை: 5 பிரிவுகள். வினா எண் 14. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? விடை: 1997 ஏப்ரல் 17. வினா எண் 15. மனித உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? விடை: 1989 நவம்பர் 20. வினா எண் 16. சர்வதேச பெண்கள் ஆண்டு எது? விடை: 1978. வினா எண் 17. சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக ஐநா சபை எந்த ஆண்டு அறிவித்துள்ளது? விடை: 1979. வினா எண் 18. பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளது? விடை: 1979. வினா எண் 19. 1995 உலகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் டேஸ் என்னும் இடத்தில் கூடினர்? விடை: பெய்ஜிங். வினா எண் 20. 1995 ஆண்டில் பெய்ஜிங்கில் எத்தனையாவது உலக மகளிர் மாநாடு நடைபெற்றது? விடை: 4வது மாநாடு. நன்றி.